யாருன்னே தெரிலங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 பேர் டெய்லியுமே வந்து பேமெண்ட் பண்ணுங்க, பேமெண்ட் பண்ணுங்க நம்மள வந்து கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபேமிலியில சூழ்நிலை சரியில்ல. பையனுக்கு உடம்பு சரியில்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய ரீசன் வந்து வந்துட்டே தான் இருக்கு. அதுல வந்து எல்லாருமே உண்மைய சொல்லுவாங்கன்னு கிடையவே கிடையாது. அதுல முக்காவாசி பேர் பொய் தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வேணா உண்மைய சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானுமே நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால நெறைய பேர் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் என் வீட்ல என்னோட தேவைக்காக வச்சிருந்த காசெல்லாம் வந்து குடுத்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்காங்க. நெட் ரீசார்ஜ் பண்றாங்க. என்ன மாரி ஒரு 10 பேருக்கு வந்து சேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம் காசு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் முன்னாடிலாம் வந்து எல்லாரையும் நம்பிட்டு இருந்தேங்க. ஆனா இப்பலாம் வந்து கிடையாது. டைரக்ட்டாவே பார்த்தாச்சு. அதனால யாரையும் நம்புற மாரி கிடையாது. இந்த மாரி ஆளுங்களால தான் உண்மையான ஆளுங்களையுமே நம்ம வந்து சந்தேகப்படுற மாரி ஆவுது. நீங்க பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ற மாரி இருந்தா தெரிஞ்சுட்டு வந்து குடுங்க. நான் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே தெரிஞ்சுக்காத குடுத்துட்டேன்.